வணக்கம் மை ஃபெல் ஆஸ்பிரண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன டெஸ்ட் பார்க்க போகிறோம்னா ஜிஎஸ்லேருந்து யூனிட் 6 நமக்கு தமிழ்நாடு வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக மாற்றங்கள், இயக்கங்கள் அந்த ஒரு டாபிக் இருக்கு இல்லைங்களா, அந்த டாப்பிக்கில் இருந்தால் ஆன்லைன் டெஸ்ட் பார்க்க போகிறோம். என்ன பாடம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் 10வது பாடமாக இருக்கும் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். அந்த பாடத்துக்கான ஆன்லைன் டெஸ்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒன்லைனர் டெஸ்ட் நம்பர் 6. சரிங்களா? ஸோ டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டிஸ்க்ளைமர். ஒரு 10 நாளாக வந்துட்டு சேனலில் வீடியோ வரல. எனக்கு கொஞ்சம் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுனால அதை வந்து கீப் அப் பண்ண முடியல. ஸோ அது எல்லாம் ஓரளவுக்கு வந்து சார்ட் அவுட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு எப்பயும் போல் வீடியோஸ் வரும். சரிங்களா? ஓகே, டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, தமிழிசை இயக்கத்தின் கருவூலம் என அழைக்கப்படும் அமைப்பு. தமிழிசை இயக்கத்தின் கருவூலம் என அழைக்கப்படும் அமைப்பு எதுனா சங்கீத வித்யா மகாஜன சபை. இந்த சபை எங்கே ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. தஞ்சாவூர். ஆக்சுவலாக இந்த சபையவே வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சபை அப்படி தான் வந்து சொல்லுவாங்க. ரெண்டாவது கேள்வி, திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட கட்சி. எந்த கட்சி வந்துட்டு திராவிடர் கழகம் வந்து பெயர் மாறினதுன்னு பார்த்தோம்னா நீதி கட்சி. ஓகே, மூன்றாவது கேள்வி. 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. முதல் கூற்று 1, தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை, இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாதவை என்ற கோட்பாட்டை உருவாக்கியவர் கால்டுவெல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சரிங்களா, இல்லை எனும் கோட்பாடு. அதாவது தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை, இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாதவை என்ற கோட்பாட்டை உருவாக்கியவர் கால்டுவெல்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது கூற்று வந்து திராவிட மொழிகளுக்கு இடையில் நெருக்கமான ஒப்புமை இருப்பதையும், அப்படியான ஒப்புமை சமஸ்கிருதத்துடன், அதாவது திராவிட மொழிகளுக்கு இடையில நெருக்கமான ஒப்புமைனா வந்து சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு இருக்கு, அப்படியான ஒப்புமை சமஸ்கிருதத்தோட இல்லை என்பதை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணவர், நிறுவியவர் யாருன்னா FW எல்லிஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் சரியா தப்பா அப்படின்னு வந்து பார்க்கணும். ஆன்சர் என்னன்னா 2 கூற்றுமே தவறு. ஏன்னா இந்த கூற்றை சொன்னவர் யாருன்னா, முதல் கூற்று இருக்குங்களா, இந்த முதல் கூற்றை சொன்னவர் தான் FW எல்லிஸ். FW எல்லிஸ் தான் தென்னிந்திய மொழிகள் வந்து அது ஒரு தனி மொழி குடும்பம், இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தோடு தொடர்பில்லாமல் தென்னிந்திய மொழிகள் அது செப்பரேட்டான ஒரு ஃபேமிலிங்க அப்படிங்கிற அந்த கோட்பாட்டை உருவாக்கியவர் வந்து FW எல்லிஸ் அவர்கள். சரிங்களா? ரெண்டாவது கூற்று, திராவிட மொழிகளுக்கு இடையில் வந்துட்டு, அதாவது திராவிட மொழிகள் அதில் வந்துட்டு வட திராவிட, தென் திராவிட, நடு திராவிட மொழிகள் இருக்கு இல்லைங்களா, அந்த மொழிகளுக்கு இடையில் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஆனால் அந்த மாதிரியான சிமிலாரிட்டிஸ் வந்து சமஸ்கிருதத்துக்கு கூட இல்லை அப்படிங்கிற அந்த கருத்தை நிறுவியவர் யாருன்னா கால்டுவெல் அவர்கள். சரிங்களா? அப்போது கூற்று 1, 2 ரெண்டுமே தவறு. ஏன்னா இந்த கான்செப்ட் அப்படியே வந்துட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். இந்த கான்செப்டை சொன்னவர் FW எல்லிஸ், கீழே ரெண்டாவது கூற்றில் இருக்க கான்செப்டை சொன்னவர் யாருன்னா கால்டுவெல். ஓகேங்களா? நெக்ஸ்ட், 4வது கேள்வி, தென்னிந்திய நல உரிமை சங்கம் வெளியிட்ட 3 செய்தித்தாள்கள். தென்னிந்திய நல உரிமை சங்கம் வந்து ஒரு 3 நியூஸ் பேப்பர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த 3 நியூஸ் பேப்பர் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு திராவிடன் எந்த லாங்குவேஜில் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா தமிழ். இது வந்து தமிழ். நெக்ஸ்ட் வந்துட்டு ஜஸ்டிஸ். இது வந்துட்டு பேர்லேயே நமக்கு தெரியுது இல்லைங்களா, இது வந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். 3வது வந்துட்டு ஆந்திர பிரகாசிகா. ஸோ இந்த நியூஸ் பேப்பர் என்ன லாங்குவேஜ்னா நமக்கு இதுலேயே வந்துருச்சு, ஆந்திரான்னு வந்துருச்சு. இது வந்து தெலுங்கு. ஸோ 3 லாங்குவேஜில் 3 செய்தித்தாள்கள் வந்துட்டு தென்னிந்திய நல உரிமை சங்கம் வந்து வெளியிட்டிருப்பாங்க. திராவிடன் தமிழ், ஜஸ்டிஸ் இங்கிலீஷ், ஆந்திர பிரகாசிகா தெலுங்கு. இதில் ஜஸ்டிஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதனால தான் இதை வந்துட்டு நீதி கட்சினே சொல்கிறாங்க. நீதினா ஜஸ்டிஸ் கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு வந்துட்டு இங்கிலீஷ் மீடியாவில் வந்து அப்போ சொல்லியிருக்காங்க. அது அப்படியே வந்து நீதி கட்சின்னு இது மாறி இருக்கும். சரிங்களா? ஓகே, 5வது கேள்வி, தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரனாரின் மாணவர் யார்? தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரனாரின் மாணவர் யாருன்னா உவேசா அவர்கள். உவே சுவாமிநாத ஐயர் அவர்கள், ஷார்ட்டா உவேசா. ஓகேங்களா? நெக்ஸ்ட், 6வது கேள்வி, சரியா தவறா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டுபிடிக்கணும். மறைமலை அடிகள் மேற்கத்திய இலக்கிய மாதிரிகள் மீது கொண்டிருந்த தாக்கத்தின் விளைவாக 16 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தார். இது சரியா தவறா? மறைமலை அடிகள் மேற்கத்திய இலக்கிய மாதிரிகள், அதாவது வெஸ்டர்னில் வர அந்த போயம்ஸ், அந்த லிட்ரேச்சர், அந்த தாக்கத்தின் விளைவாக தமிழ் என்ன பண்ணுறாருன்னா 14 வரி செயல் இந்த மாடல் வந்துட்டு தமிழில் இல்லை, அதை வந்து தமிழுக்கு வந்து அறிமுகம் செய்தவர் அப்படின்னு வந்து மறைமலை அடிகளார் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா தவறான்னு பார்த்தோம்னா தவறு.
ஏன்னா அந்த விஷயத்தை வந்துட்டு இந்த 14 வரி செய்யுளில் வந்துட்டு தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யாருன்னா பரிதிமாற் கலைஞர் அவர்கள். பரிதிமாற் கலைஞர். ஓகே, 7வது கேள்வி. முதலாக மே தின விழாவை ஏற்பாடு செய்தவர். முதலாக ஃபஸ்ட்டு மே தினங்கிற மே 1 வந்துட்டு மே தின விழாவை வந்துட்டு நம்ம இப்போ கொண்டாடிட்டு இருக்கோம். அதை ஃபஸ்ட்டு ஏற்பாடு செய்தவர் யாருன்னு பார்த்தோம்னா எம் சிங்காரவேலர் அவர்கள். எம் சிங்காரவேலர். 8வது கேள்வி. இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக ஆனவர். இந்தியாவுடைய முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். இந்த கேள்வியெலாம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் பல முறை கேட்டிருக்காங்க. அதுவும் ஒரே எக்ஸாமில் 2 முறை கேட்டிருக்காங்க இவங்களை பற்றி, முத்துலட்சுமி அம்மையார் பற்றி. டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். இதெல்லாம் என்றைக்குமே நமக்கு மறக்கவே கூடாது. இந்தியாவுடைய முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணை மூடிட்டு சொல்லிடணும் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் என்று. 9வது கேள்வி. ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய மொழிகளில் முதல் மொழி எது? 10வது பாடத்தில் ஃபர்ஸ்ட்டோ செகண்ட் பேராகிராஃப்ல முதல்ல கொடுத்துருப்பாங்க இந்த லைன். ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய மொழிகளில் முதல் மொழி. அந்த பெருமை எந்த மொழிக்கு இருக்குன்னா அஃப்கோர்ஸ் நம்ம மொழி தான், தமிழ். தமிழ் தான் யூரோப்பியன் லாங்குவேஜஸ், அதாவது ஐரோப்பிய மொழிகள். அதை தவிர்த்து பப்ளிஷ் பண்ணுறதுக்காக அச்சில் ஏற்றப்பட்ட முதல் மொழி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுதான் உண்மையும் கூட. 10வது கேள்வி. சென்னை சட்டசபையின் நீதி கட்சியின் துணைத் தலைவராக செயல்பட்டவர். சென்னை சட்டசபையில் நீதி கட்சியோட துணைத் தலைவராக செயல்பட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா எம்சி ராஜா அவர்கள். மயிலை சின்னசாமி ராஜா, ஷார்ட்டாக எம்சி ராஜான்னு சொல்லுவார். 11வது கேள்வி. சரியா தவறா? இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்காக பெரியார் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா தவறா? ஆன்சர் சரி, கரெக்ட் தான். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அவர் வந்துட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக சிறையில் இருந்தபோது நீதி கட்சியோட தலைவராக அவரை வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. வெளியில் வந்து தான் நீதி கட்சியை இவர் வந்துட்டு டேக் ஓவர் பண்ணி நெக்ஸ்ட் இதுக்கு ப்ராசஸ்க்கு வந்து கொண்டு போயிருப்பார். அது நெக்ஸ்ட் ப்ராசஸ் அங்கே நடக்கும். அதுதான் நீதி கட்சி வந்து திராவிடர் கழகமாக பேர் மாறும், தீகாவாக பேர் மாறும். இவர் தான் நீதி கட்சியை வந்துட்டு தீகா அப்படின்னு வந்து பேர் மாற்றிருப்பார். ஏன்னா நீதி கட்சி ஒரு சமயத்துக்கு மேலே அதனுடைய இது வந்துட்டு செல்லுபடியாகாமல் போயிருக்கும். அதன் மேலே நிறைய வந்துட்டு அதிருப்திகள் அந்த கட்சி மேலே, நீதி கட்சி மேலே. அதனால் அதனுடைய செல்வாக்கு இழந்திருக்கும். இவரை வந்து கட்சியோட தலைவராக போட்டதுக்கப்புறம் பெரியார் என்ன யோசிக்கிறாருன்னா, இதே பேரோட போனோம்னா நமக்கு வந்துட்டு மறுபடியும் நம்மளுக்கு அந்த வரவேற்பு இருக்காது அப்படிங்கிறதுக்காக ஒரு டாக்டிக்கல் சேஞ்ச், பேரை மாற்றி அப்படி கொண்டு போகும்போது சரி அது வந்து ஒரு புத்துணர்ச்சியோடு வந்துட்டு அந்த இயக்கம் செயல்படுங்கிற ஒரு கான்செப்டில் அவர் கொண்டு போயிருப்பார். அந்த இது வந்து நல்ல மூவ் பெரியார் அவர் வந்து பண்ணியிருப்பார். அடுத்தது 12வது கேள்வி. கூற்று 1. மயிலை சின்னத்தம்பி ராஜா. மயிலை சின்னத்தம்பி ராஜா, நாங்கள் மாற்றி சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுதான் மயிலை சின்னத்தம்பி ராஜா, எம்சி ராஜா அவர்கள். அவருடைய காலம் 1859 முதல் 1945. 2வது கூற்று. ரெட்டமலை சீனிவாசனுடைய காலம் 1883 முதல் 1943. இந்த 2 கூற்றும் சரியா தவறான்னு பார்த்தோம்னா ஆன்சர் 2மே தவறு. ஏன்னா எம்சி ராஜாவுடைய காலம் இது 1883 1943. ரெட்டமலை சீனிவாசனார் காலம் இது. அப்படியே நமக்கு வந்து கொஞ்சம் உல்டாவாக அங்கே இங்கே மாற்றி கொடுத்துட்டேன். சரிங்களா? ரெட்டமலை சீனிவாசனருடைய காலம் 1859 1945. எம்சி ராஜா அவருடைய காலம் 1883 1943. காலத்தால் முந்தியவர் யாருன்னா ரெட்டமலை சீனிவாசனார் அவர்கள். அவருக்கு அப்புறம் தான் மயிலை இவர் எம்சி ராஜா அவர்கள் வராரு. பாருங்க, 1883 தான் பிறக்கிறாரு. ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் 1859 வந்து பிறந்தார். ஸோ காலத்தால் மூத்தவர் யாருன்னா ரெட்டமலை சீனிவாசன். அதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு சப்போஸ் வந்து எக்ஸாமில் டக்குன்னு வந்துட்டு இயர் ஞாபகம் வரல, வந்துருச்சுன்னா வெல் அண்ட் குட், சூப்பராக நம்ம வந்து ஆன்சர் போட்டு போயிடலாம். சப்போஸ் வரல அப்படின்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? சின்ன ஒரு லிங்க் தான். ரெட்டமலை சீனிவாசனார் பெரியவர், எம்சி ராஜா சின்னவர், அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ அவர் தான் வந்துட்டு காலத்தால் வந்து மூத்தவர். அப்போ அவரோட இயர் வந்து முன்னாடி வரும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது மேட்ச் த ஃபாலோயிங் ஒரு வேளை 2 பேரையும் கொடுத்துருந்தால், கொடுக்கலன்னா ஓகே, நமக்கு டைரெக்டாக அது வேறு ஏதாவது ஷார்ட்கட் வச்சு அதை வந்துட்டு ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும். 2 பேரும் கொடுத்தா எப்படி ஞாபகம் வச்சு, எப்படி பாரதிதாசன் பார்த்தோம்னா பாரதியார் மூத்தவர், அவருக்கு அப்புறம் பாரதிதாசன். ஏன்னா பாரதியார் மேலே பற்றுனால அவர் தன் பேரை வந்து பாரதிதாசன் மாற்றிக்கிறாருன்னு அந்த லிங்க் வச்சுக்கலாம். அதே மாதிரி ரெட்டமலை சீனிவாசனார் காலத்தால் முந்தியவர், அதுக்கப்புறம் வந்து எம்சி ராஜா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 13வது கேள்வி. சென்னை மாகாணத்தின் அப்போதைய சென்னை மாகாணம், இப்போ தான் தமிழ்நாட்டில் நிறைய பகுதிகள் பிரிஞ்சிருச்சு. அப்போ சென்னை மாகாணத்தில் நிறைய அந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஏரியா. அந்த மாகாணத்துடைய முதல் அமைச்சர் யாருன்னு பார்த்தோம்னா நீதி கட்சியை சேர்ந்தவர் சுப்பராயலு அவர்கள் தான் சென்னை மாகாணத்துடைய முதலமைச்சர்.
14வது கேள்வி, பனையோலைகளில் கையால் எழுதப்பெற்றிருந்த பல தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களை பதிப்பித்தவர். அதாவது பனையோலைகளில் இருந்ததை ஒரு புக்காக அதில் வந்துட்டு அச்சடித்து பப்ளிஷ் பண்ணவர் யாருன்னு பார்த்தோம்னா சி.வை. தாமோதரனார். சி.வை. தாமோதரனார். அடுத்தது 15வது கேள்வி, சூரிய நாராயண சாஸ்திரி அவர்கள் பிறந்த ஊர் என்னன்னு பார்த்தோம்னா சூரிய நாராயண சாஸ்திரியோட பிறந்த ஊர் வந்துட்டு மதுரை பக்கத்தில். ஆக்சுவலாக இப்படி தான் இருக்குது, புக்கில் வந்துட்டு எக்ஸாக்டான பிளேஸ் வந்து கொடுக்கல. ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, மதுரை பக்கத்தில், அதாவது ஸ்கூல் புக்கில் வந்துட்டு மதுரை பக்கத்துலன்னு இருக்குது. சாரி, ஓகே, மதுரை பக்கத்தில் அப்படின்னு வந்துட்டு 10th புக்கில் கொடுத்துருக்காங்க. ஏன் இப்போ வீடியோ வந்து ஆக்சுவலாக பாஸ் பண்ணிட்டு போனேன், ஏன்னா கூகுள் பண்ணி சரி பார்த்துடலாம். ஏன்னா நான் கொஸ்டின் எடுக்கும்போது வந்து எனக்கு இது ஸ்ட்ரைக்கே ஆகலை. புக்கில் வந்துட்டு சரி கொடுத்துருப்பாங்கன்ட்டு வந்துட்டு அந்த கொஸ்டின் எடுத்துட்டேன். அதுக்கான ஆன்சர் வந்துட்டு புக்கில் தேடும்போது புக்கில் இல்லை. அப்போ நான் வந்து சரி இதை தேடி எழுதி வைக்கணும்னு யோசித்தேன். நான் மறந்துட்டேன், கொஞ்சம் கேப்பும் விழுந்துருச்சு. ஏன்னா இந்த ஆக்சுவலாக இந்த டெஸ்ட் ரெடி பண்ணி வந்து 10 நாளைக்கு மேலே ஆகுது. ஸோ அப்போவே வந்து இதுக்கான ஆன்சர் கீ எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அப்போது 15th கொஸ்டினுக்கான ஆன்சர் அது வந்து நம்ம தேடி எடுக்கணுங்கிற மாதிரி வந்து யோசிச்சு வச்சுருந்தேன். பட் இடையில கொஞ்சம் கேப் இருந்ததுனால அது மறந்துட்டேன், உண்மையிலேயே மறந்துட்டேன். இப்போ கொஸ்டின் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. அதனால் அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கூகுள் பண்ணி பார்த்துட்டு வரேன். ஆன்சர் என்னென்னா மதுரையில் தான், மதுரை பக்கத்துலங்கிறத விட அது வந்து மதுரை மாவட்டம் தான். விளாச்சேரி ஊர் பேர் என்ன? விளாச்சேரி. இது வந்து திருப்பரங்குன்றம் பக்கத்தில் இருக்கும். இப்போ மதுரையில் இருக்கவங்களுக்கு இது நல்லா தெரியும். நானுமே வந்துட்டு ஒரு 3 வருஷம் மதுரையில் வேலை செஞ்சுருக்கேன். ஸோ அந்த ஏரியாலாம் கொஞ்சம் பழக்கமான ஏரியா தான். மதுரையில் விளாச்சேரிங்கிற ஊரில் தான் சூரிய நாராயண சாஸ்திரி அவர்கள் பிறந்திருக்கார். சரிங்களா? ஸ்கூல் புக்கில் இந்த டேட்டா இல்லை, இது நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறது நமக்கு நல்லது. திடீர்னு பர்த் பிளேஸ் வச்சு அதை பிறந்த ஊர் வச்சு கேட்டாங்கன்னா நமக்கு ஆன்சர் தெரியணும் இல்லைங்களா? அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரிய நாராயண சாஸ்திரி அவர்கள் பிறந்த ஊர் விளாச்சேரி. 16வது கேள்வி, மதராஸ் திராவிடர் சங்கம் என்று பெயர் மாறிய அமைப்பு எது? நல்ல கவனிங்க, இது வந்து மதராஸ் திராவிடர் சங்கம். நார்மல் இது வந்து திராவிட கழகம் வேறு, அது வேறு. இது திராவிடர் சங்கம். மதராஸ் திராவிடர் சங்கம் என்று பெயர் மாறிய அமைப்பு எதுன்னு பார்த்தோம்னா மதராஸ் ஐக்கிய கழகம். மதராஸ் ஒரே நிமிஷம். மதராஸ் ஐக்கிய கழகம், அதை தான் மதராஸ் திராவிடர் சங்கமாக வந்துட்டு பேர் மாற்றுறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் 17வது கேள்வி, தனித்தமிழ் இயக்கத்தை, அதாவது தூய தமிழ் இயக்கத்தை வந்து உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தோம்னா மறைமலை அடிகளார். மறைமலை அடிகளார் அவர் தான் தனித்தமிழ் இயக்கத்தோட தந்தையும் கூட. சரிங்களா? ஓகே. 18வது கேள்வி, சரியா தவறா? தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்க ஒருங்கிணைந்த தலைவர்களுள் அலமேலுமங்கை தாயாரம்மாளும் ஒருவரே. இது சரியா தவறான ஆன்சர் சரி. ஸ்கூல் புக்கில் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அப்படியே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்க ஒருங்கிணைந்த தலைவர்களுள்ள அலமேலுமங்கை தாயாரம்மாள், அதான் அலமேலுமங்கை அவங்களுமே ஒருத்தர் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்லையுமே கொடுத்துருப்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 19வது கேள்வி, கூற்று 1, பெரியார் காங்கிரஸில் இருந்து வெளியேறியதற்கான காரணம் வந்து என்னன்னா சேரன்மா தேவி குருகுல பள்ளியில் உணவு உண்ணும் அறையில் நிலவிய சாதி பாகுபாடு. இந்த ஸ்டேட்மெண்ட் சரியானா சரி. 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, காங்கிரஸில் இருந்து வெளியேறி 1920 சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார். முதல்ல காங்கிரஸ்லேருந்து வெளியேறுவதற்கான காரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது காங்கிரஸ்லேருந்து வெளியேறி 1920 சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார். இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா தப்பான்னு பார்த்தோம்னா இது காங்கிரஸ்லேருந்து வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணார். கரெக்ட், சுயமரியாதை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணார், அது கரெக்ட். ஆனால் வருஷம் தப்பு. வருஷம் என்னன்னா 1925. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 தவறு. 20வது கேள்வி, சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது என்னும் மசோதாவை அறிமுகப்படுத்தியவர். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னை மாகாணத்தில் இந்த மசோதாவை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யாருன்னா முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள். சரிங்களா? டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். சிம்பிளாக எழுதுகிறேன், நான் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடும், அதுக்காக எங்கெங்கெல்லாம் ஷார்ட் ஃபார்மாக எழுத முடியுமோ நான் வாய்ஸில் சொல்கிறேன் இல்லைங்களா, நீங்கள் கேட்டுக்கோங்க. அது வந்து ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பதற்காக மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், திரும்ப டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின், மறக்கவே கூடாது. சரிங்களா? 21வது கேள்வி, சூரிய நாராயண சாஸ்திரி இயற்கை எய்திய போது நிறைவு பெற்றிருந்த வயது. அவர் இறந்த போது அவருக்கு எத்தனை வயசு அப்படின்னா ரொம்ப கம்மி வயசு தான்.
33 வயசுலேயே வந்து அவர் இறந்துடுறாரு, சூரிய நாராயண சாஸ்திரி அவர்கள். நெக்ஸ்ட் 22 கூற்று 1 பார்க்கலாம். முதல் மற்றும் 2ஆம் வட்டமேசை மாநாடுகளில் கலந்து கொண்டவர். இந்த கூற்று எப்படின்னா, இந்த 2 கூற்றை பார்த்துட்டு இந்த 2 கூற்றுக்கும் யார் வந்துட்டு அந்த ஆளுமை யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போது முதல் மற்றும் 2ஆம் வட்டமேசை மாநாடுகளில் கலந்து கொண்டிருக்காரு, ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன், பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்கள் இவரும் ஒருவர், அவர் யார், அதான் கண்டுபிடிக்கணும். அப்போது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வட்டமேசை மாநாடுகளில் இவர் வந்துட்டு கலந்துட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரி பூனா ஒப்பந்தம் காந்தியடிகளுக்கும் இவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கும் இடையில் நடந்ததா பூனா ஒப்பந்தம், அதில் கையெழுத்து போட்டதில் இவரும் ஒருவர் அப்படிங்கிறத புக்கில் கொடுத்துருப்பாங்க. அவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆன்சர் ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள். ரெட்டமலை சீனிவாசனார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட், சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து இவர் யாருன்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரி கேட்டதில்லை, பட் அந்த லிங்க் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ரெட்டமலை சீனிவாசனார் தான் பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர், ப்ளஸ் ஃபஸ்ட்டு 2 வட்டமேசை மாநாடுகளில் கலந்துக்கிட்டவர். 23வது கேள்வி, 1816 புனித சார்ஜ் கோட்டையில் கல்லூரியினை நிறுவினர். 1816 புனித சார்ஜ் கோட்டை சென்னையில் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு கல்லூரியை வந்து நிறுவியவர் யார் அப்படின்னா ஆன்சர் FWLS. ஓகே, இப்போது FWLSனு 2 முறை பார்த்துட்டோம். இப்போ FWLS இதோடைய ஃபுல், அதாவது முழு பேர் என்ன, எஃப்க்கு என்ன, டபிள்யூக்கு என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 23வது கேள்வி, அதில் வந்து எனக்கு FWLS நம்ம படிக்கிறோம். அப்போ FWLSக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே. 24வது கேள்வி, தொடக்ககால தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள். தொடக்ககால தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்ட ஆண்டு என்னன்னு பார்த்தோம்னா 1812. ரொம்ப 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 முக்கியம். ஆக்சுவலாக இந்த லெசனில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பெக்டில் நிறைய முறை கேட்டிருக்காங்க. இதெல்லாம் குரூப் 4ல் வந்துட்டு திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. திருக்குறள் வெளியிடப்பட்ட ஆண்டு 1812. சரிங்களா? 25வது கேள்வி, தமிழன் மீது சமஸ்கிருதம் கொண்டிருந்த செல்வாக்கை அடையாளம் கண்ட தொடக்ககால தமிழ் அறிஞர்களுள் ஒருவர் இவர். தமிழின் மீது சமஸ்கிருதமான தமிழ் வார்த்தைகளை நிறைய சமஸ்கிருத கலப்பு இருக்கிறத வந்துட்டு அதுதான் அதனுடைய செல்வாக்கு. அதை அடையாளம் கண்ட தொடக்ககால நிறைய பேர் வந்து அடையாளம் கண்டாங்க. அந்த அறிஞர்களில் இவரும் ஒருவர். அவர் யாருன்னா ஆன்சர் சூரிய நாராயண சாஸ்திரி அவர்கள். சூரிய நாராயண சாஸ்திரி. அடுத்தது 26வது கேள்வி, ஒடுக்கப்பட்ட பிரிவு குழந்தைகள் பொது பள்ளிகளில் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என அரசு ஆணை பிறப்பித்த கட்சி. அரசு ஆணை. ஒடுக்கப்பட்ட பிரிவு குழந்தைகளில் பொது பள்ளிகளில், அதாவது ஸ்கூல்ஸில், பப்ளிக் ஸ்கூல்ஸ் இருக்குது இல்லைங்களா, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், அதில் சேர்த்துக்கணுங்கிற மாதிரி வந்து ஒரு அரசு ஆணை பிறப்பித்த கட்சி எதுனா நீதி கட்சி. நீதி கட்சி அவங்க ஆட்சியில் இருந்தபோது நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் செஞ்சாங்க. ஆனால் போக போக அவங்களுடைய நடவடிக்கைகள் வந்துட்டு அது காலத்தின் ஒரு இது எல்லாமே ஒரு இடத்துல ஒரு விஷயத்தில் ஆரம்பத்தில் வந்துட்டு ரொம்ப பியூராக இருக்கும். போக 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 அதில் வந்து கொஞ்சம் டைலூஷன் நடக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி நீதி கட்சியிலையுமே சில விஷயங்கள் வந்து சரியில்லாமல் இருந்தது. அதனால் நீதி கட்சி மக்களுக்கு அந்த செல்வாக்கு வந்து இழந்தது. அதை புதுப்பிக்கிற விதமாக நீதி கட்சி வந்து திராவிடர் கழகம் வந்து பெரியார் அவர்கள் பெயர் மாற்றி கொண்டு வந்தார். இதுதான் அதனுடைய ஒரு ஒன்லைனர் மாதிரி. சரிங்களா? ஸோ ஒடுக்கப்பட்ட பிரிவு குழந்தைகள் வந்துட்டு பொது பள்ளிகளில் அவங்கள சேர்த்துக்கணுங்கிற ஒரு அரசு ஆணையவே வந்துட்டு பிறப்பித்த கட்சி வந்து நீதி கட்சி. சரிங்களா? அடுத்தது 27வது கேள்வி, தமிழ் இசைக்கு சிறப்பு செய்ததோடு தமிழ் இசை வரலாறு குறித்து நூல்களை வெளியிட்டவர். அதாவது நம்ம தமிழ் இசை இருக்குங்களா, அதாவது கர்நாடிக் இசைன்னு சொல்லுவோம், அது கர்நாடக இசை. அந்த மாதிரி ஒரு மாநிலத்துக்குமே வந்து ஒரு அவங்களுக்கான இசை இருக்கும். அதில் தமிழ் இசைக்கு சிறப்பு செய்ததோடு நம்ம தமிழ் இசை வரலாறு அதை குறித்து நூல்களை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆன்சர் ஆப்ரஹாம் பண்டிதர். ஆப்ரஹாம் பண்டிதர் அவர் தான் வந்துட்டு இந்த விஷயத்தை வந்து செஞ்சிருப்பார். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு எப்படி சொல்கிறதுங்க, ஒரு முக்கியமான பங்களிப்பு இது. சரிங்களா? ஓகே. 28வது கேள்வி, சங்க இலக்கிய நூல்களான பட்டினப்பாலை மற்றும் முல்லைப்பாட்டு ஆகியவற்றிற்கு விளக்க உரை எழுதியவர். பட்டினப்பாலைக்கும் முல்லைப்பாட்டுக்குமே வந்துட்டு அந்த விளக்க உரை எழுதியவர் யாருன்னா விளக்க உரை பட்டினப்பாலைக்கும் முல்லைப்பாட்டுக்கும் விளக்க உரை எழுதியவர் மறைமலை அடிகள். 29வது கேள்வி, தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. இது வந்து சில்ஃப்னு சொல்லுவாங்க, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் இங்கிலீஷில். அது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா சில டைம் வந்து இப்படியே கொடுத்துருக்காங்க. இந்த இது வந்துட்டு சவுத் இந்தியன் இது லிபரல் ஃபெடரேஷனே வந்துட்டு அதுக்கு வந்து தமிழாக்கமாக தென்னிந்திய நல உரிமை சங்கம் வந்து இதில் கேட்டிருக்காங்க. குரூப் 4லேயே கேட்டிருக்காங்க, முன்னாடி நடந்த எக்ஸாமில். அப்போது சில்ஃபுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்போ வந்து உருவாக்கப்பட்டதுன்னா 1916
டேட்டோட கொடுத்துருப்பாங்க நவம்பர் 20. நமக்கு வருஷம் ரொம்ப முக்கியம். இந்த டேட் வந்து ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க, அதனால் அதையுமே வந்து பார்த்துக்கோங்க. பட் வருஷம் தான் நிறைய முறை கேட்டிருக்காங்க, இது மறக்கக்கூடாது. 1916 தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. 30வது கேள்வி. கூற்று 1 சூரிய நாராயண சாஸ்திரி அவர்களுடைய காலம் 1870 1903. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா பார்க்கலாம். அடுத்தது கூற்று 2 என்ன சொல்லியிருக்காங்க, இவர் சென்னை கிறித்துவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார்னு வந்து கொடுத்துருக்கு. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டான்னு பார்த்தோம்னா 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். அவர் பிறந்தது வந்துட்டு 1870 அவர் வாழ்ந்த காலம் 1903. அவருடைய இறப்பு கரெக்டாக பாருங்கள், 33 வயசில். நம்ம மேலே இதே ஒரு கேள்வியாக கேட்டிருந்தோம் இல்லைங்களா, 70 பிறந்து 1903 வந்து இறந்துட்டார். ஸோ இது இவர் வாழ்ந்த காலம் 33. இவர் சென்னை கிறிஸ்டியன் கல்லூரியில் வந்துட்டு தமிழ் பேராசிரியராக வந்துட்டு பணியாற்றிருக்கார். 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான், புக்கில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் தான் இது. அடுத்தது 31வது கேள்வி. தொழிலாளிகளின் பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்காக தொழிலாளர் என்ற பத்திரிகையை, இது ரொம்ப முக்கியம், தொழிலாளர் என்ற பத்திரிகையை வெளியிட்டவர் வந்துட்டு எம் சிங்காரவேலர் அவர்கள். எம் சிங்காரவேலர். 32வது கேள்வி சரியா தவறா? 19 ஆண்டுகள் கழித்து தேவதாசி ஒழிப்பு மசோதா மதராஸ் தேவதாசி சட்டமாக 1947ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. நல்ல கவனிங்க, 19 ஆண்டுகள் கழித்து தேவதாசி ஒழிப்பு மசோதா. இந்த ஒழிப்பு மசோதா யார் கொண்டு வந்தாங்க? முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள். அவங்க கொண்டு வந்து 19 வருஷம் கழிச்சு தான் அது வந்து சட்டமாக வந்து மாறி இருக்கு அப்படின்னு வந்து ஸ்டேட்மெண்ட் இருக்குது. 1947 இது வந்து இயற்றப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட். இது சரியா தவறான்னு பார்த்தோம்னா பார்க்கலாங்களா. தேவதாசி சட்டம் வந்துட்டு இயற்றப்பட்ட ஆண்டு 1947, இது வந்து கரெக்டு. இந்த மசோதா இயற்றப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1930. முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் வந்துட்டு 1930 தான் வந்து இந்த மசோதா கொண்டு வந்திருப்பாங்க. அது கிட்டத்தட்ட 17 வருஷம், எப்படி 17 வருஷம் கழிச்சு தான் சட்டமாக மாறுது. அப்போ இங்கே என்ன இருக்குது, 19 ஆண்டுகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. 1930 அதுக்கான மசோதா வருது, 1947 அது வந்து சட்டமாக மாறுது. எது? தேவதாசி ஒழிப்புக்கான அந்த மசோதா, அதுக்கான சட்டம். ஸோ கேப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17. இது வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் பாக்ஸ் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் பாக்ஸில் இருக்கும், அதனால் மிஸ் பண்ணக்கூடாது. பொதுவாக இந்த லெசனில் நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும், அதனால் வந்து லெசன் நல்லா கவனிங்க, நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கான ரிவிஷன் நம்ம வீடியோவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. 33வது கேள்வி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். உவே சுவாமிநாதன் செவ்வியல் தமிழ் இலக்கிய நூலான 10 பாட்டை பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு 1898. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னது? அதே உவே சுவாமிநாதன் அவர்கள் அதே இங்கே பாருங்கள், இது வந்து சிம்பிளாக பார்த்தோம்னா 10 பாட்டை அவர் வந்துட்டு பப்ளிஷ் பண்ண வருஷம் 1898. அதுவே மணிமேகலையை பப்ளிஷ் பண்ண வருஷம் 1889 வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் 2ம் சரியா தவறா அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் வந்துட்டு 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தவறு. ஏன்னா 10 பாட்டை அவர் வெளியிட்ட வருஷம் வந்து 1889 இந்த வருஷம். இது வந்துட்டு 10 பாட்டுடையது, 10 பாட்டு. இந்த 1898 இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலையோட வருஷம். ஓகேங்களா. இந்த மணிமேகலைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு முன்னாடி வீடியோஸில் ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்கட் மாதிரி கொடுத்துருப்போம். 1885 பார்த்தீங்கன்னா ஐஎன்சி வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும் கொல்கத்தாவில். தமிழ்நாட்டில் வந்துட்டு திராவிட பாண்டியன், ரைட், திராவிட பாண்டியன் அப்படின்னு வந்துட்டு இவர் அயோத்திதாச பண்டிதரும் அந்த ஜான் பாண்டியன் அவர்களுமே வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, ஜான் ரத்னம். இவங்க 2 பேரும் சேர்ந்து 1885 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ரைட். இந்த பத்திரிக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க திராவிட பாண்டியன். இது வந்து 1885 2 இன்சிடென்ட்டுங்களா. இதுக்கப்புறம் 1887 பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். ஏன்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வந்து இரட்டை காப்பியங்கள் இல்லைங்களா. சிலப்பதிகாரம் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, இந்த இது வந்துட்டு பதிப்பிச்சு வெளியிட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து 1887. அப்போது அதுக்கப்புறம் எப்படி அதை ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருப்போம்னா 1887 அதுக்கப்புறம் பாருங்கள் 8க்கு அப்புறம் 9, 7க்கு அப்புறம் 8. இது வந்துட்டு இந்த லிங்க் வச்சு மணிமேகலை வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னு வந்து ஒரு முன்னாடி வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். பாருங்கள், எனக்கே அது ஞாபகம் இருக்குது. ஸோ வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஷார்ட்கட் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். நான் ஆக்சுவலாக இது இப்போ எனக்கு ஞாபகம் வந்து டக்குன்னு அது வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதே வந்து வீடியோ நல்லா பார்த்து அதை வந்து இது பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக இது மறக்காதுன்னு நம்புகிறேன். ஸோ எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம அந்த டைமில் சொன்ன எனக்கே இது ஞாபகம் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கேள்விக்கு போகலாம். 34வது கேள்வி. சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆக்சுவலாக இந்த நம்ம எல்லாமே முக்கியம் தான் சொல்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து உண்மையிலே கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில் வந்துட்டு குரூப் 4 லெவல், அதாவது குரூப் 4 கிடையாது, குரூப் 4 லெவல் அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி நிறைய எக்ஸாம்ஸ் நடக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குடியரசு வந்துட்டு
இவர் பெரியார் வந்துட்டு ஒரு 5 செய்தித்தாள் கிட்ட ஒரு நியூஸ் பேப்பர் கிட்ட ரன் பண்ணிட்டு இருந்திருப்பார். அதில் சுயமரியாதை இயக்கம், இந்த இயக்கத்துக்கான அதிகாரப்பூர்வமான செய்தித்தாள், சுயமரியாதை சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயமும் எதில் வரும்னா குடியரசில் தான் வரும். சரிங்களா? அதுதான் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள். அதுக்கு மீனிங் அதுதான் வந்து குடியரசில் நிறைய சுயமரியாதை இயக்கம், அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் பற்றி, அவங்க மாநாடு எங்கே பண்ணாங்க, அவங்களுடைய ஏதாவது வந்துட்டு எப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க, அந்த மாதிரி இருக்குன்னா அதெல்லாம் எதில் ஃபஸ்ட்டு வரும்னா குடியரசு செய்தித்தாளில் தான் வரும். அதனால தான் அது அதிகாரப்பூர்வமான செய்தித்தாள்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 35வது கேள்வி பார்க்கலாம். காலனிய சக்தியை எதிர்கொள்வதற்காக பொது உடைமைவாதத்தையும் சமத்துவத்தையும் வளர்த்தவர் யார்? ரொம்ப சூப்பரான பாயிண்ட். பொது உடைமைவாதத்தையும் சமத்துவத்தையும் வளர்த்தவர் யாருன்னா எம் சிங்காரவேலர். இப்போ எம் சிங்காரவேலர் ஏன் வந்து தொழிலாளர்களுக்காக வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பரே ஸ்டார்ட் பண்ணாருன்னு புரியுதுங்களா? ஏன்னா அவர் ஒரு பொது உடைமைவாதி ப்ளஸ் சமத்துவத்தை வளர்க்கணும்னு நினச்சவர், வளர்த்தவர். அதனால் தொழிலாளர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு இது சிங்காரவேலர் இருக்கக்கூடாதுன்னு அந்த நிறைய முயற்சிகள் எடுத்தார். அதில் ஒன்று தான் தொழிலாளன் பத்திரிகை. 36வது கேள்வி சரியா தவறா என்னங்கிறத பார்க்கலாம். தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சூரிய நாராயண சாஸ்திரி. இது கரெக்டா? தப்பு. ஆக்சுவலாக இது தப்பு. ஆக்சுவலாக இல்லை, இது வந்து ஃபேக்சுவலி ராங். இது தப்பு. ஏன்னா நம்ம இப்போ தான் ஒரு கேள்வி பார்த்தோம். தூய தமிழ் இயக்கம், அதாவது தனித்தமிழ் இயக்கத்தை ஆரம்பித்தவர் யாருன்னா மறைமலை அடிகள்னு பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ அவர் தான் வந்துட்டு இது தூய்மைவாதத்தின் தந்தைங்கிறதும் அந்த கொஸ்டின் வரும்போதே அந்த பாயிண்ட்டும் சொல்லியிருந்தேன். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கு? சூரிய நாராயண சாஸ்திரின்னு கொடுத்துருக்கு. அப்போ இது அவர் யாருன்னு, தூய்மைவாதத்தின் தந்தைனா அவர் வந்து மறைமலை அடிகளார் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மறைமலை அடிகளார் எப்படினாலும் சொல்லலாம். அடுத்தது 37வது கேள்வி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கு? 1927 நீதி கட்சியால் அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்டது. இப்போ நம்ம எழுதுகிறோம் இல்லைங்களா இந்த டிஎன்பிஎஸ்சிலாம், இது வந்து அரசு பணியாளர் தேர்வாணையம். ஒரு ஸ்டேட்டுக்கும் இப்போ நமக்கு இருக்கிறது டிஎன்பிஎஸ்சி, நம்மளுடைய ஸ்டேட்டுடைய தேர்வாணையம். சென்ட்ரல் லெவலில் இருக்கிறது யூபிஎஸ்சி, அது வந்துட்டு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதே மாதிரி கர்நாடகாவுக்கு தனியாக, கேரளாவுக்கு தனியாக, ஆந்திராவுக்கு தனியாக அவங்கவுங்களுடைய பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குது. பேர் மட்டும் மாறும். நம்மளோடது டிஎன்பிஎஸ்சி. இந்த பணியாளர் தேர்வாணையங்கிற அந்த கான்செப்டை கொண்டு வந்து அப்படி ஒரு பாடியை வந்துட்டு முதலாக வந்துட்டு இந்தியாவில் அமைச்சது யாருன்னு பார்த்தோம்னா நீதி கட்சி தான். எப்போ பண்ணியிருப்பாங்கன்னா 1927 வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டு. இது ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இது சரியா தப்பாங்கிறத இனிமேல் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது 2வது ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பிரிட்டிஷ் இந்திய அரசு 1929 பொது பணியாளர் தேர்வாணத்தை இந்த முறையை பின்பற்றி உருவாக்கியது. எது? நீதி கட்சி கொண்டு வந்தாங்க இல்லைங்களா? இப்போ எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு மகளிர் உரிமை தொகை கொடுத்தாங்க, ஃப்ரீ பஸ் கொடுத்தாங்க. யார்? இவர் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் கொடுத்தாங்க. அதை ஃபாலோ பண்ணி மற்ற இடத்துலையுமே கொடுத்தாங்க. இப்போ கேரளாவில் கொடுத்துட்டாங்க, கர்நாடகாவில் அப்போயே கொடுத்துட்டாங்க. அவங்க மாறினப்போ அப்போ அந்த காங்கிரஸ் வந்து கொடுத்தாங்க. ஏன்னா அப்போ காங்கிரஸும் திமுகவுமே வந்துட்டு இதில் தானே இருந்தது, கூட்டணியில் இருந்தாங்களே. அப்போ இங்கே இருந்தது அப்படியே இந்த ஸ்கீம் அங்கேயுமே வந்து ஃபாலோ பண்ணாங்க. அந்த மாதிரி நீதி கட்சியோட இந்த அரசு பணியாளர் தேர்வாணையம் அந்த பாடியை வந்துட்டு அந்த கான்செப்டை பிரிட்டிஷ் இந்திய அரசு, ஏன்னா அப்போ வந்துட்டு சுதந்திர இந்தியா கிடையாது, பிரிட்டிஷ் இந்திய அரசு அங்கே சென்ட்ரலில் இருந்தது. 1929 வந்து அதே மாதிரி பொது பணியாளர் தேர்வாணத்தை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்டேட்மெண்ட் 2. 2 ஸ்டேட்மெண்ட்டும் எது கரெக்ட் எது தப்புன்னு பார்த்தோம்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆக்சுவலாக நம்ம இந்தியாவிலேயே முதலாக இந்த மாதிரி ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை கொண்டு வந்தது வந்துட்டு தமிழ்நாட்டில் தான். அது நீதி கட்சி தான். அதில் வந்துட்டு டவுட்டே வேண்டாம், அதை மறக்கவே வேண்டாம். அதை பேஸ் பண்ணி தான் பிரிட்டிஷ் இந்தியாவுமே கொண்டு வந்திருப்பாங்க. 1929 இந்த இயர் முதற்கொண்டு கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வரும். இது இந்த அரசு பணியாளர் தேர்வாணையம் எப்போ உருவாக்கப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க? 1924. இதுதான் இங்கே வந்து தவறு. அது எப்போனா 1924. 1924 நம்ம தமிழ்நாட்டில் இந்த விஷயம் நடக்குது. 5 வருஷம் கழிச்சு தான் அதை வந்துட்டு பிரிட்டிஷ் இந்திய அரசை வந்துட்டு அவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போது 5 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு அந்த ஒரு விஷன் நமக்கு எப்படி இருந்திருக்கு பாருங்க. நீதி கட்சி உண்மையிலே வந்து சூப்பராக வேலை செஞ்சுருப்பாங்க, நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எதுக்குமே ஒரு ஸ்டார்ட் இருந்தால் ஒரு முடிவு இருக்குங்களா, அது மாதிரி நீதி கட்சிக்குமே அதுக்கான மறைவு வந்துட்டு வந்துருச்சு. அது காலத்தால் தவிர்க்க முடியாது. பட் அவங்க இருந்த வரைக்கும் நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்கள், அந்த சமத்துவத்தை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் செஞ்சுருந்தாங்க. ஸோ 1924 நீதி கட்சியால் அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்டது. இந்தியாவிலேயே முதன்முறையாக இந்த மாதிரி ஒரு அரசு தேர்வாணையத்தை வந்து உருவாக்கப்பட்டது தமிழ்நாட்டில் தான். அது நீதி கட்சி தான். அந்த பெருமை அவங்களுக்கு தான் சேரும். கொண்டு வந்த வருஷம் 1924. அதை பேஸ் பண்ணி பிரிட்டிஷ் இந்திய அரசு வந்து 1929 பொது பணியாளர் தேர்வாணையம், அதுதான் வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இப்போ இருக்கிற இந்த பாடிக்கான இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது? 1929. அடுத்தது 38வது கேள்வி. தம்பிரான் வணக்கம் எனும் தமிழ் புத்தகம் வெளியிடப்பட்ட ஆண்டு மற்றும் இடம். அதாவது தம்பிரான் வணக்கம்ங்கிற அந்த புக்கை வந்துட்டு எப்போ வந்து பப்ளிஷ் பண்ணாங்க? ஒரு புக்காக நம்ம இப்போ வந்து பேப்பரில் புக் படிக்கிறோம் இல்லைங்களா? இப்போ நமக்கு வந்துட்டு 2 டைப் இருக்குது. ஒன்று பிடிஎஃபாக படிப்போம், இ புக்கு. இன்னொன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா பேப்பர் புக்கு. நமக்கு வந்து ஒரு பேப்பர் பவுண்டு மாதிரி வந்து இப்போ வந்து பப்ளிஷ் ஆகுதுங்களா? அந்த மாதிரி தம்பிரான் வணக்கம் அந்த புக்கு வந்துட்டு எப்போது எங்கே பப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படின்னா வருஷம் வந்துட்டு பார்த்திங்கன்னா
ஒரு வருஷம் 1578. இடம் வந்துட்டு கோவா. ஏன் வந்துட்டு கோவாவில் வந்துட்டு இந்த தம்பிரான் வணக்கங்கிற புக்கு வந்து இதாக இருந்துச்சுன்னா, ஏன்னா கோவாவில் வந்து அப்போ வந்துட்டு ஃப்ரெஞ்சு இல்லை போர்ச்சுகல்னு நினைக்கிறேன், ரைட், போர்ச்சுகல் கீழே வந்துட்டு கோவா இருந்துச்சு. இப்போ எப்படி புதுச்சேரி வந்துட்டு ஃப்ரெஞ்சுக்கு அவங்க ஆளுகை கீழே இருந்ததுங்களோ அது மாதிரி கோவா வந்துட்டு அப்போது போர்ச்சுகல் கீழே இருந்தது. போர்ச்சுகல்ஸ் வந்துட்டு இந்த விஷயங்கள் பண்ணாங்க. அதாவது தமிழில் இருந்த நிறைய லிட்ரேச்சர்ஸ் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுறதுக்கான முன்னெடுப்பை வந்துட்டு போர்ச்சுகல் இருந்தால் செஞ்சாங்க. அது போர்ச்சுகல் தான் நினைக்கிறேன். எனக்கு வந்துட்டு ஒரு பேர் டக்குன்னு ஞாபகம் வரல. அதுவுமே பின்னாடி ஒரு கேள்வியாக இருக்குது, அது வந்துச்சுன்னா எனக்கு ஞாபகம் வந்துடும் எனக்கு. ஏன்னா அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு அச்சு இயந்திரம், இந்த பிரிண்டிங் மிஷினே வந்துட்டு கோவாவில் வந்துட்டு இது பண்ணவர் யாருன்னா, எஸ்டாப்ளிஷ் பண்ணவர் யாருன்னா அவர் தான். எனக்கு அவர் பேர் டக்குன்னு வந்து ஸ்ட்ரைக் ஆகலை. ஆனால் அந்த கேள்வியுமே இதில் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சா ஞாபகம் வந்துடும். ஸோ அது மட்டும் எனக்கு இந்த இது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை. போர்ச்சுகலா இல்லை வேறு கண்ட்ரியாங்கிறது மட்டும் நம்ம வந்து யோசிச்சுட்டு இது பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு இப்போ வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த இதுக்கு தெரிஞ்சது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் சொல்லுங்கள். ஏன்னா தப்பான இன்ஃபர்மேஷன் சொல்லிடக்கூடாதுங்களா. ஏன்னா நமக்கு ஒரு படிச்சுட்டு இது பண்ணும்போது அந்த கிளாரிட்டியோடு இருக்கணும். தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், அது வந்துட்டு நானுமே ரெஃபர் பண்ணிக்குவேன், அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 39வது கேள்வி. ஆனால் இந்த இது வந்து தம்பிரான் வணக்கம் வெளியிடப்பட்ட வருஷம் 1578. அதுக்கான இடம் வந்து கோவா. இதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. 39வது கேள்வி. முதல் தமிழிசை மாநாடு நடத்தப்பட்ட ஆண்டு. முதலாக தமிழிசை மாநாடுன்னு வந்துட்டு ஒன்று எப்போ நடத்துகிறாங்க அப்படின்னா 1943. 1943. 40வது கேள்வி. பரிதிமார் கலைஞர் என தூய தமிழ் பெயரை தனக்கு சூடிக்கொண்டவர் யார்? அதாவது பரிதிமார் கலைஞர்னு அவருக்கு பேர் வந்து மாற்றிக்கிறார். ஏன்னா அது வந்து தமிழ் பெயர் அப்படிங்கிறதுனால அவர் வந்து மாற்றிக்கிறாரு. யாருன்னா சூரிய நாராயண சாஸ்திரி. சூரிய நாராயண சாஸ்திரி அவர்கள். அவருடைய பெயர் வந்துட்டு சமஸ்கிருத பெயராக இருக்குது. ஏன்னா சாஸ்திரின்னு வருது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து சமஸ்கிருத கலப்பில் இருந்திருக்கு. அதனால் அந்த பெயரை வந்துட்டு பரிதிமார் கலைஞர் வந்துட்டு புதுசாக வந்துட்டு மாற்றிக்கிறார். ஓகேங்களா. அடுத்தது ஒரு நிமிஷம். 41வது கேள்வி. கூற்று 1. எம் சிங்காரவேலனார் தமிழ், ஆங்கிலம், உருது, இந்தி, ஜெர்மன், பிரெஞ்சு மற்றும் ரஷ்யன் என பல மொழிகள் அறிந்திருந்தார். எங்கள் அப்பா இவர் தமிழ் 1, 2, இங்கிலீஷ் 3, 4, 5, 6, 7 லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்குங்க இவருக்கு. 2வது கூற்று. கார்ல் மார்க்ஸ், சார்லஸ் டார்வின், ஹெர்பல் ஸ்பென்சர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆகியோரின் கருத்துக்களை தமிழில் வடித்தவர். ஸோ இது வந்துட்டு சிங்காரவேலனார் பற்றின ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இவருக்கு தமிழ், ஆங்கிலம், உருது, இந்தி, ஜெர்மன், பிரெஞ்சு மற்றும் ரஷ்யன் என்ன பல மொழிகள் அறிந்திருந்தான்னு சொல்லியிருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகே. 2வது என்ன சொல்லியிருக்காங்க? கார்ல் மார்க்ஸ், சார்லஸ் டார்வின், ஹெர்பல் ஸ்பென்சர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இவங்களுடைய கருத்துக்கள் இருக்கு இல்லைங்களா, அதை தமிழில் வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் சரியான்னு பார்த்தா இதுவும் சரி. அப்போது இரண்டு கூற்றுக்களும் சரி. 42வது கேள்வி. வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. ஓகே. 42வது கேள்வி. மறைமலை அடிகளாரின் இயற்பெயர். இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா வேதாச்சலம். வேதாச்சலம் தான் மறைமலை அடிகளார்னு மாறி இருக்கு. 43வது கேள்வி. மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. மதராஸில் பிராமணர் அல்லாதோர் சங்கம் வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது எப்போ அப்படின்னா 1902. 44வது கேள்வி. மறைமலை அடிகள் இளைஞராக இருந்தபோது பணிபுரிந்த பத்திரிகையோட பெயர் என்ன? ஆன்சர் சித்தாந்த தீபிகை. இந்த பத்திரிகையில தான் மறைமலை அடிகளார் வந்து இளைஞராக இருக்கும்போது வேலை செஞ்சிருக்காரு. 45வது கேள்வி. சரியா தவறா? ஜூலை 1916 திராவிடர் இல்லம் என்ற பெயரில் ஒரு தங்கும் விடுதி நிறுவப்பட்ட இடம் சென்னை, பாரிஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா தவறான்னு பார்க்கணும். அப்போ இதில் என்னென்ன செக் பண்ணணும்? இந்த வருஷம் பார்க்கணும். ஜூலை 1916 இது கரெக்டு. திராவிடர் இல்லம் என்ற பெயரில் வந்துட்டு ஒரு தங்கும் விடுதி ஸ்டார்ட் பண்ணாங்க, கரெக்டு. அது நிறுவப்பட்ட இடம் என்ன சொல்லியிருக்காங்க? சென்னை, பாரிஸ்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கரெக்டானு பார்த்தோம்னா இது கரெக்டா? இல்லை, இது தப்பு. எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா திருவல்லிக்கேணி. சென்னையில் திருவல்லிக்கேணியில் ட்ரிப்ளிகேன். இப்போ வந்து ட்ரிப்ளிகேன். அப்போ வந்து தமிழில் திருவல்லிக்கேணி, இங்கிலீஷில் ட்ரிப்ளிகேன். சரிங்களா? அங்கே தான் இந்த ஹாஸ்டல், ஒரு தங்கும் விடுதல் என்ன ஹாஸ்டல், அது திராவிடர் இல்லம். அந்த ஹாஸ்டலுக்கு பேர் வந்து திராவிடர் இல்லம். சரிங்களா? எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா திருவல்லிக்கேணி, ஞாபகம் வச்சுக்கோங்க.
46வது கேள்வி, மறைமலை அடிகள் வாழ்க்கையில் முக்கிய செல்வாக்கு செலுத்திய ஆசிரியர்கள். இப்போ மறைமலை அடிகளார் அவருடைய லைஃப்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரு 2 டீச்சர்ஸ், ஒரு முக்கியமான டீச்சர்ஸ் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஒருத்தர் யாருன்னா பி சுந்தரனார். பி சுந்தரனார். அடுத்தது சோமசுந்தர நாயக்கர். சோமசுந்தர எல்லாமே கரெக்ட் தான். சோமசுந்தர நாயக்கர். இந்த 2 டீச்சரும் தான் மறைமலை அடிகளார் அவருடைய வாழ்க்கையில் செல்வாக்கு செலுத்திய ஒரு முக்கியமான ஆசிரியர்கள். 47வது கேள்வி, 1709 முழுமையான அச்சகம் யாரால் எங்கு நிறுவப்பட்டது? ரைட், இந்த கேள்வி தான் நான் முன்னாடி யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா சீகன் பால்க் பார்த்தீங்களா, கொஸ்டின் பார்த்தோன்னு எனக்கு ஆன்சர் ஞாபகம் வந்துருச்சு. ஆனால் அந்த டைமில் யோசிக்கும் போது எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆகலை. 1709 முழுமையான அச்சகம், அதாவது பிரிண்டிங் மிஷின் யார் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாருன்னா சீகன் பால்க். சீகன் பால்க், சரிங்களா? சீகன் பால்க் எங்கன்னா தரங்கம்பாடி. தரங்கம்பாடியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இவர் வந்து டச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு இப்போவுமே எனக்கு சரியாக வந்து ஞாபகம் இல்லை. ஆனால் சீகன் பால்க் வந்து டச்சுன்னு நினைக்கிறேன். முன்ன போர்ச்சுகல்னு சொல்லியிருந்தேன், கோவா இது பண்ணது. அது வந்துட்டு வெரி சாரி இன்னைக்குன்னு பார்த்து நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துருச்சு. அதனால் இடையில பாஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா, சாரி. இந்த கேள்வி என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா சீகன் பால்க் தரங்கன்பாடி, இவர் டச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போவுமே சரியாக ஞாபகம் இல்லை. இது மட்டும் எனக்கு வந்து, ஏன்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் தப்பாக போயிடக்கூடாது. அதனால் ப்ளீஸ் இதுக்கு கரெக்டான வந்துட்டு ஸ்ட்ரைக் ஆகிறவங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இல்லையா நானே கூட வந்துட்டு வீடியோ முடிச்சுட்டு கமெண்ட்ஸில் பின் பண்ணிடுறேன். இதை மட்டும் வந்துட்டு மறந்துடுங்க. ஏன்னா இது ஒருவேளை தப்பாகிடுச்சுன்னா நம்ம தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துடக்கூடாது. அது டக்குன்னு மனசில் பதிஞ்சிடும். அதுக்காக தான். நெக்ஸ்ட் 48வது கேள்வி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். உவே சாமிநாதன் செவ்வியல் தமிழ் இலக்கியம். ஓகே, சாமிநாதன் அவர்கள் வந்துட்டு புறநானூறு இதை வந்துட்டு பப்ளிஷ் பண்ண வருஷம் 1894 இருக்குது. அடுத்தது புறப்பொருள் வெண்பா மாலை, இந்த நூலை வந்து பதிப்பிட்டு வெளியிடப்பட்ட ஆண்டு 1895 இருக்குது. இது வந்துட்டு 10th புக்லேயே கொடுத்துருப்பாங்க. அது ஒரு 7-8 நூல்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த நூல் ப்ளஸ் அது பக்கத்துலேயே ப்ராக்கெட்டில் வந்துட்டு வருஷம் கொடுத்துருப்பாங்க. அது எப்போ வந்து வெளியிடப்பட்டாங்க அதை வச்சு தான் அது ஒரு கேள்வியாக வந்துட்டு வச்சுருக்கேன். அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அப்போ புறநானூறு எப்போ வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க? 1894. இது கரெக்டானு பார்த்தோம்னா கரெக்டு. அடுத்தது புறப்பொருள் வெண்பா மாலை, இது பார்த்தீங்கன்னா இது புறநானூறுக்கு அடுத்த வருஷம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க 1895. இதுவும் கரெக்டானு பார்த்தோம்னா கரெக்ட். ரெண்டுமே வந்து கரெக்ட். இரண்டும் சரி. அப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஃபர்ஸ்ட் புறநானூறு, அது வந்துட்டு தான், ஏன்னா இருக்கிறதுலே சங்க இலக்கியத்திலேயே இது இல்லையா 8 தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு இல்லைங்களா? அப்போது அது ரொம்ப பழசு. அப்போ அதை ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்க 1894. அதுக்கு அடுத்தது வந்து புறப்பொருள் வெண்பா மாலை, ரெண்டுமே பூவில் ஆரம்பிச்சிருக்கு. அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அதோட கண்டினியூஷனாக வச்சுக்கலாம் 94, 95 அப்படி. ஓகேங்களா? 49வது கேள்வி, நீதி கட்சி இந்து சமய அறநிலைய சட்டத்தை இயற்றிய ஆண்டு. நீதி கட்சி இந்து சமய அறநிலைய சட்டத்தை இயற்றிய ஆண்டு. ஆன்சர் 1926. 50வது கேள்வி, சரியா தவறா? இந்திய பெண்கள் சங்கம் என்பது, அதாவது விமன்ஸ் இந்தியன் அசோசியேஷன், ரைட், விமன்ஸ் இந்தியன் அசோசியேஷன் கரெக்ட்னு நினைக்கிறேன். இந்திய பெண்கள் சங்கம் என்பது 1917 அன்னி பெசன்ட் டோரதி ஜினராஜதாசா மார்கரெட் கசின்ஸ் ஆகியோரால் சென்னை அடையாறு பகுதியில் தொடங்கப்பெற்றது. சரியா தவறா? இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா தவறான்னு பார்த்தோம்னா இது சரி, இது கரெக்ட். வருஷம் கரெக்டு. யாருங்கிறது அந்த பர்சன்ஸ் அன்னி பெசன்ட், டோரதி ஜினராஜதாசா, மார்கரெட் கசின்ஸ், இந்த 3 பேர் தான் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இதுவும் கரெக்ட். எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா சென்னை அடையாறு, இந்த பிளேஸுமே கரெக்ட். அப்போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டாக தப்பான்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வருஷம் கொடுத்துருக்காங்கன்னா அதை செக் பண்ணணும். பர்சன்ஸ், அதாவது வந்துட்டு ஒரு பேர் கொடுத்துருக்காங்கன்னா அதை செக் பண்ணணும். இல்லை ஒரு ஊரோட பேர், ஒரு இடத்தை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா அதை செக் பண்ணணும். அது எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா கரெக்ட். இல்லை அதில் ஏதாவது வந்துட்டு மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா அப்படி தான் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கூற்று காரணத்தில் வந்து கூற்று காரணம் கூட விட்டுருங்க. ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதில் எத்தனை ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், எத்தனை ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வரும். கூற்று 1 சரி, கூற்று 2, 3 தவறு அப்படின்னு வந்துட்டு ஒரு ஆப்ஷன் வருது இல்லைங்களா? அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? இப்படி தான். 1 வருஷம் கொடுத்துருந்தாங்கன்னா வருஷம் கரெக்டானு செக் பண்ணிக்கணும். இல்லை ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தவர்கள் சொல்லி ஒரு பேர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த இயக்கமும் பேரும் சரியாக இருக்காங்கிறது கண்டுபிடிக்கணும். இல்லை அது அந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட இடம் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இடத்தையும் அதையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். ரெண்டுமே எல்லாம் கரெக்டாக இருக்காங்க. இதுதான் நம்ம அப்ரோச் பண்ண வேண்டிய முறை. 51வது கேள்வி, பகுத்தறிவும் சுயமரியாதையும் அனைத்து மனிதர்களின் பிறப்புரிமை என பிரகடனம் செய்த இயக்கம். பகுத்தறிவும் சுயமரியாதையும், இதிலே ஆன்சர் வந்துருச்சு. ஆனால் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இது. பகுத்தறிவும் சுயமரியாதையும் அனைத்து மனிதர்களின் பிறப்புரிமை என பிரகடனம் செய்த அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா இயக்கம் எதுனா சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை
சுயமரியாதை இயக்கம். 52வது கேள்வி, மனோன்மணியம் எனும் நாடக நூல் யாரால் எழுதப்பெற்றது? மனோன்மணியம் எனும் நாடக நூல் யாரால் எழுதப்பட்டது? ஆன்சர் பே. சுந்தரனார். பே. சுந்தரனார். 53வது கேள்வி, ஸ்டேட்மெண்ட் 1, தனித்தமிழ் இயக்கம் உருவாக்கப்பட்டதில் முக்கிய பங்கு வகித்தவர். இப்போ இதை யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, தனித்தமிழ் இயக்கம் உருவாக்கப்பட்டதில் முக்கிய பங்கு வகித்தவர். அப்போ தனித்தமிழ் இயக்கத்தை யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நமக்கு தெரியும், மறைமலை அடிகள். அப்போ அவரை பற்றியாங்கிறத பார்க்கணும், அந்த மைண்டில் வச்சுக்கோங்க. 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான பொருள் தரக்கூடிய தமிழ் சொற்கள் அடங்கிய அகராதியை தொகுத்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் மறைமலை அடிகளாருக்கு பொருந்துமான்னு பார்க்கணும். ஆன்சர் பார்த்தோம்னா பொருந்தாது. அப்போ இது வேற யாரோ ஒரு ஆள் அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ணிட்டோம். இப்போ அது யாருன்னு நமக்கு படிச்சவங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிடும். அப்போ தனித்தமிழ் இயக்கம் உருவாக்கப்பட்டதில் முக்கிய பங்கு வகித்தவர் பிளஸ் சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான பொருள் தரக்கூடிய தமிழ் சொற்கள் அடங்கிய அகராதினா டிக்ஷனரி, அதை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா மறைமலை அடிகளாருடைய பொண்ணு நீலாம்பிகை. இவங்க தான் இந்த விஷயத்தை செஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா, இது புக்லையுமே கொடுத்துருப்பாங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் புக்லையுமே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட், சரியா தவறா? 54வது கேள்வி, தமிழ் ஒரு செம்மொழி என்றும் சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாது என்றும் வாதாடியவர் மறைமலை அடிகள்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம சரியா தப்பான்னு பார்க்கணும். இப்போ சென்னை ஒரு தமிழ் மொழி என்றும் சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாது என்றும் வாதாடினவர் ஒருத்தர் இருக்காரு. அது மறைமலை அடிகளாரா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். பார்த்தோம்னா இது ஆன்சர் தவறு. மறைமலை அடிகளார் அந்த விஷயத்தை பண்ணல. அவர் பண்ணது யாருன்னா சூரிய நாராயண சாஸ்திரி. சூரிய நாராயண சாஸ்திரி. அதுவே ஆப்ஷன்ல பரிதிமார் கலைஞர் அப்படின்னு கொடுத்திருந்தாலும் கரெக்ட் தான். ஏன்னா பரிதிமார் கலைஞர் அவர் மாத்திக்கிட்ட பேரு, ஆனா நபர் ஒன்று தானே. சூரிய நாராயண சாஸ்திரினாலும் பரிதிமார் கலைஞர்னாலும் நபர் ஒரு நபர் தானே குறிக்குது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு ஆப்ஷனில் ஐதர் இது கொடுத்துருந்தாங்கன்னா சூரிய நாராயண சாஸ்திரினா அதை நம்ம சூஸ் பண்ணணும், இல்லை பரிதிமார் கலைஞர்னா அதை சூஸ் பண்ணணும். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்படி தான் ஆப்ஷன்ஸில் நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா புக்கில் ஒரு பேர் தான் கொடுத்துருப்பாங்க. புக்கில் ஐ திங்க் சூரிய நாராயண சாஸ்திரி தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ஆனால் ரெண்டுமே லிங்க் பண்ணி வச்சுக்கணும். 55வது கேள்வி, 1912 தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர். ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக பார்த்தோம். தஞ்சாவூரில் ஒரு அமைப்பு 1912 அமைக்கப்பட்ட தமிழிசை இயக்கத்துக்கு கருவூலம் ஒரு கேள்வி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கேள்வி அதை பார்த்தோம். அது தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம். அது எப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கு? 1912. யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் ஆப்ரஹாம் பண்டிதர். ஆப்ரஹாம் பண்டிதர். 56வது கேள்வி, நீதி கட்சி திராவிடர் கழகம் என புது பெயர் சூட்டப்பெற்ற ஆண்டு. நான் சொன்னேன் இல்லைங்களா, பெரியார் அவர்கள் நீதி கட்சியோட தலைவரானதுக்கு அப்புறம் நீதி கட்சியோட பெயரை திராவிடர் கழகம் மாத்துறாரு. அதுக்கப்புறம் அதை அப்படி கொண்டு போலான்ட்டு. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1944 இந்த வருஷத்துல தான் நீதி கட்சி திராவிடர் கழகமாக பெயர் மாறுகிறது. முக்கியமான வருஷம், முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 57வது கேள்வி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், மறைமலை அடிகள் அவர்களுடைய காலம் 1876 இருந்து 1950. அடுத்தது பே. சுந்தரனார், இந்த மனோன்மணியம் எழுதினார் இல்லைங்களா, அவருடைய காலம் கொடுத்துருக்காங்க பாருங்க, 1855 இருந்து 1897. இந்த ஸ்டேட்மெண்ட் ரெண்டும் சரியா ரெண்டும் எது சரி எது தவறு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். மறைமலை அடிகளாருடைய காலம் 1876 இருந்து 1950. பே. சுந்தரனார் அவர்களுடைய காலம் 1855 இருந்து 1897. ஏன் இந்த காலங்கள் நம்ம திரும்ப திரும்ப கொடுக்குறோம் அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங்ல இதெல்லாம் நிறைய முறை கேட்டிருக்காங்க, சரிங்களா, அதனால கொடுத்துருக்கோம். 58வது கேள்வி, சி.வை. தாமோதரனார் பதிப்பித்த நூல்கள், அவர் என்னென்ன நூல்கள் பப்ளிஷ் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலாக ஒரு 4-5 நூல்கள் இருக்கு. அதை நான் வாயிலே சொல்றேன், நீங்க கேட்டுக்கோங்க. ஏன்னா அது எழுதுனா டைம் நமக்கு ரொம்ப ஓடிடும். அதுக்காக ஃபர்ஸ்ட் தொல்காப்பியம் இருக்கிறதுலே பழமையான நூல், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சி.வை. தாமோதரனார் தொல்காப்பியம். அதுக்கப்புறம் வீர சோழியம் 2வது நூல். 3வது பார்த்தீங்கன்னா இறையனார் அகப்பொருள். 4வது இலக்கண விளக்கம். 5வது கலித்தொகை. 6வது சூளாமணி. மொத்தம் 6 நூல்கள் சி.வை. தாமோதரனார் அவர்கள் பதிப்பிச்சு அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. தொல்காப்பியம், வீரசோழியம், இறையனார் அகப்பொருள், இலக்கண விளக்கம், கலித்தொகை, கடைசி சூளாமணி. ரைட், மொத்தம் 6, சரிங்களா. 59வது கேள்வி, பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வெளியிடப்பட்ட இடம் மற்றும் ஆண்டு. இது 2 மற்றும் இருக்கு, சாரி, ஓகே. பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வெளியிடப்பட்ட இடம், இங்க பாருங்க, மிஸ்டேக் தான், இடம் மற்றும் ஆண்டு. இது
வாய்ஸ் டைப், கூகுள் வாய்ஸ் டைப்பில் பண்ணுவோம். அப்போ மற்றும்ங்கிறது மட்டும்னு வந்து இருக்குது, அதையுமே அப்படியே எடுத்து போட்டிருக்கேன் நான் பாருங்கள். சரி, ஓகே, சாரி. ஓகே, இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, பிராமண அலுவலர் அறிக்கை வெளியிடப்பட்ட இடம்னா அது வந்துட்டு விக்டோரியா பொது அரங்கம்னு சொல்கிறாங்க. விக்டோரியா பொது அரங்கம், சரிங்களா? இங்கே தான் இந்த பிராமணர் அலுவலருக்கான ஒரு அறிக்கையை வந்து விட்டுருப்பாங்க. அந்த அறிக்கையை வந்துட்டு வெளியிடப்பட்ட இடம் வந்துட்டு விக்டோரியா பொது அரங்கம். வருஷம் பார்த்தீங்கன்னா 1916. இப்போ இந்த வருஷம் வந்து நமக்கு இன்னொரு இது வந்து ஞாபகப்படுத்தும். என்னது? SILF, SILF, தென்னிந்திய நல உரிமை சங்கம் இருக்கு இல்லைங்களா? அது எப்போ ஸ்டார்ட் பண்ணது? 1916 நவம்பர் 20. நம்ம மேலேயே பார்த்துருந்தோம். ஸோ அந்த டைமில் தான் இவங்க தான் இந்த SILF இவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க, பிராமணர் அல்லாதவருக்கான அறிக்கையை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. எங்கன்னா விக்டோரியா பொது அரங்கம், அதே வருஷம் தான். ஓகேங்களா? அடுத்தது 60வது கேள்வி. என்னது? முதலாக தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை அங்கீகரித்த கட்சி மற்றும் ஆண்டு. ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இது ரொம்ப பெருமையான விஷயமும் கூட. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபஸ்ட்டு தேர்தல், இது முதல்ங்கிறத தாண்டி ஒரு நாடு கண்டக்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு தேர்தல்லையே அரசியலில் வந்துட்டு தேர்தல் அரசியலில் பெண்களுக்கு வாக்குரிமை, அதை அங்கீகரித்த கட்சினா, பங்கேற்பதுனா என்ன, அவங்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது. அவங்களுக்கு வாக்குரிமை கொடுத்த கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா நீதி கட்சி தான். நம்ம முன்னாடியே சொன்னோம், நீதி கட்சி வந்து பல நல்ல விஷயங்கள் வந்து செஞ்சுருந்தாங்க. அதில் இதுவும் ஒன்று. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஒரு வரலாற்று புரட்சி. பெண்களுக்கு எடுத்த உடனே வந்துட்டு வாக்குரிமை, அதாவது எடுத்த உடனேனா அவங்க வந்துட்டு வந்த உடனே அவங்களுக்கு அவங்க ஆட்சியில் வந்த உடனே பெண்களுக்கு வந்து இது பண்ணிடுறாங்க, இவங்களுக்கு நாங்கள் வந்துட்டு அங்கீகாரம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1921. ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம் அது. 61வது கேள்வி. ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க. இவர் உவே சாமிநாதன் வந்து பப்ளிஷ் பண்ணதை பற்றி சொல்லியிருக்காங்க. சீவக சிந்தாமணி, இதனுடைய வருஷம் 1887 கொடுத்துருக்காங்க. சீவக சிந்தாமணி வெளியிடப்பட்ட ஆண்டு 1887. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. பதிற்று 10 பதிப்பித்து வெளியிடப்பட்ட ஆண்டு 1904 இருக்கு. இது ரெண்டும் சரியான்னு பார்த்தா ரெண்டும் சரி. அப்போ சீவக சிந்தாமணி 1887, பதிற்று 10 1904. 62வது கேள்வி. தமிழ் மொழி வாழ்த்து பாடல் இடம்பெற்றுள்ள நூல். இப்போ நம்ம தமிழ் மொழி வாழ்த்து பாடுறோம் இல்லைங்களா, தமிழ்தாய் வாழ்த்து, அது மாதிரி அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா மனோன்மணியம். அது வந்து ஒரு நாடக நூல், சரிங்களா? மனோன்மணியங்கிறது ஒரு நாடக நூல், அதை மறந்துடக்கூடாது. 63வது கேள்வி. பெரியார் நடத்திய பத்திரிகைகளை குறிப்பிடுக. இதெல்லாம் நம்ம எழுதியதான் ஆகணும். முன்ன அந்த இது சிவை தாமோதரனாருக்கு பண்ண மாதிரி வாசிக்கலாம் முடியாது, அதாவது இதில் சொல்ல முடியாது. இது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து குடியரசு. ஏன்னா இது ஆர்டர் வைஸ் வந்துட்டு இருக்கும். குடியரசு தான் சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிக்கும் போது அதையும் ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ 1925 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து ரிவால்ட். இது வந்து இங்கிலீஷ் பத்திரிகை ரிவோல்ட், சரிங்களா? 1928, 3 வருஷம் கழிச்சு. 3வது வந்துட்டு புரட்சி, ரெவல்யூஷன் அப்படின்னு வந்துட்டு ஒரு இது, புரட்சி அப்படின்னு ஒரு பத்திரிகை. இது வந்து எங்கே போனால் 1933. 4வதாக வந்துட்டு பகுத்தறிவுன்னு ஒரு பத்திரிகையை வந்து நடத்திருக்காருப்பா. இது எப்போனா 1934. கடைசியாக ஒரு பத்திரிகை இருக்குது, அதுதான் வந்து விடுதலை எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1935. இதுக்கு ஆக்சுவலாக இவர் துரோணா அகாடமியா இல்லை சந்தோஷ்மணி அகாடமி அவங்க வீடியோவில் பார்த்தனான்னு தெரியல, எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை. அவங்க இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த பத்திரிகைகளை கொடுத்து கால வரிசைப்படி பத்திரிகை வந்து நம்ம வந்துட்டு ஆர்டர் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து குரூப் 4 லெவல்லே கேட்டிருக்காங்க. குடியரசு, ரிவால்ட்டு, புரட்சி, பகுத்தறிவுன்னு ஒரு 4 இதை கொடுத்துட்டு இதை அதாவது ஆர்டர் மாற்றி கொடுத்துட்டு அதை நம்ம வந்துட்டு கரெக்டான ஆர்டரில் இது பண்ணணும். அதுக்கு வந்துட்டு எனக்கு டக்குன்னு ஞாபகம், ஆனால் அந்த ஷார்ட்கட் ஞாபகம் இருக்குது. எப்படின்னா, நமக்கு குடியரசு வேணும் அப்படின்னா, ஒரு குடியரசு நாடாக ஆகணும் அப்படின்னா என்ன நடக்கணும்? ரிவால்ட்னா வந்துட்டு ஒரு கிளர்ச்சி. இப்போ 1857 கிரேட் ரிவால்ட்னு சொல்கிறாங்க. ரிவால்ட்னா என்ன? ஒரு கிளர்ச்சி. அப்போது ஒரு குடியரசு ஆகணும்னா நமக்கு கிளர்ச்சி நடக்கணும். அந்த கிளர்ச்சி புரட்சியாக மாறணும். அப்படி வந்து புரட்சியாக மாறினாதான் மக்களுக்கு பகுத்தறிவு கிடைக்கும். அப்படி பகுத்தறிவு கிடைஞ்சால் தன்னால் வந்து விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த ஷார்ட்கட்டு. ஆனால் இது எந்த அவங்களோட இதில் வீடியோவில் பார்த்துன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா நம்ம இதெல்லாம் நம்மளாக இது பண்ண இதில் இல்லை, அவங்க கிரியேட் பண்ண ஒரு ஷார்ட்கட்டு, அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ அவங்களுக்கு இதை சொல்லிடணும்ல. அதனால் இப்போ நானாக ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா அது நம்மளே சொல்லிடுவோம். இதெல்லாம் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்த புதுசில் இந்த ஷார்ட்கட்லாம் பார்த்தேன். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்தளவுக்கு ஈஸியாக அவங்க சொல்லி கொடுத்தாங்க. குடியரசு வேணும்னா நமக்கு ரிவால்ட், ஒரு கிளர்ச்சி
நடக்கணும், அந்த கிளர்ச்சி புரட்சியாக மாறணும். ஸோ இதுதான் ஆர்டர். அந்த வருஷத்துக்கான வருஷம் தெரியலனாலும் இதுதான் ஆர்டர். ஃபஸ்ட்டு குடியரசு, அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கிளர்ச்சி நடக்கணும், அந்த கிளர்ச்சி புரட்சியாக மாறணும், அந்த புரட்சியினால் பகுத்தறிவு கிடைக்கும், பகுத்தறிவு கிடைஞ்சு தான் மக்களுக்கு விடுதலை அடைய முடியும். இதுதான் அந்த ஆர்டர். சரிங்களா? 64வது கேள்வி, ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் பிறந்த ஊர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரெட்டமலை சீனிவாசன் அவருடைய பர்த் பிளேஸ், பிறந்த ஊர் வந்து காஞ்சிபுரம். 65வது கேள்வி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? மறைமலை அடிகளாரின் ஞான சாகரம் என்னும் பத்திரிகை அறிவுக்கடல் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஏன்னா மறைமலை அடிகளார் என்ன தூய, அதாவது தமிழ் சாரி என்ன இவ்வளோ ஜாம் ஆகுது, தமிழ் தூய்மைவாதத்தின் தந்தை இல்லைங்களா? அப்போது ஞானசாகரம், ஞானம்னா அது வந்துட்டு இது ஞானசாகரம், இது வந்துட்டு அந்த சமஸ்கிருத வார்த்தை மாதிரி இருக்குங்களா? அதனால் இது என்ன பண்ணுறாருங்க, ஞானமே வந்து சமஸ்கிருத வார்த்தை தான், அதனால் அறிவுக்கடல் அப்படின்னு வந்து பேர் மாற்றுறாரு. அடுத்தது சமரச சன்மார்க்க சங்கம், இதுவும் வந்துட்டு இதுதான் சமஸ்கிருத வார்த்தை தான், அதை பொதுநிலை கழகம் அப்படின்னு வந்து மாற்றுறாரு. இது 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டானு பார்த்தோம்னா ரெண்டுமே கரெக்டு தான். இது ரெண்டுமே நடந்தது உண்மையிலே, அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், இதில் எந்த பிழையும் இல்லை. 66வது கேள்வி, இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், எம் சிங்காரவேலர் அவருடைய காலம் வந்துட்டு 1860 முதல் 1946. அவர் பிறந்த ஊர் சென்னை. இது வந்து கரெக்டானு பார்த்தோம்னா கரெக்டு. இது வந்து ரொம்ப முக்கியம். 1860 பிறந்து 1946 வரைக்கும் அவர் உயிரோடு இருந்திருக்காரு. பிறந்த ஊர் வந்து சென்னை. 2வது கூற்று என்ன சொல்லியிருக்காங்க? தமிழ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆரம்ப கால தலைவர்கள், அதாவது தமிழ் கட்சி தமிழ் கம்யூனிஸ்டா என்ன இந்த ஸ்டேட்மெண்ட் தெரியல. ஓகே, இப்போ இது படித்து பார்க்கலாம். இப்போ ஒரு ரைமிங்காக இருக்கா? தமிழ் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆரம்ப கால தலைவர்களில் ஒருவராக இருந்தவர். ஏன்னா இதெல்லாம் கூகுள் டைப் பண்ணிவிட்டு இது ப்ரூஃப் ரீட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சேன். ஆனால் ஒரு 10 டேஸாக வந்துட்டு இது பண்ணுறதுக்கு இல்லையா, சரி அப்படியே டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ தான் தெரியுது சரி அங்கங்கே சில மிஸ்டேக்ஸ் இருக்குது. தமிழ் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆரம்ப கால தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் யாருன்னா சிங்காரவேலர். இது கரெக்டு. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான், இது ரெண்டுமே சரி. 67வது கேள்வி, பெண் ஏன் அடிமையானால் என்ற நூலின் ஆசிரியர். ரொம்ப 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 ஃபேமஸான புக்கு. பெண் ஏன் அடிமையானால், பெரியார். 68வது கேள்வி, ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் பெற்ற சிறப்பு பட்டங்களை குறிப்பிடுக. இப்போ கடைசியாக நடந்த எக்ஸாமில் கூட இந்த கேள்வி கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ரெட்டமலை சீனிவாசன் பெற்ற பட்டங்களை கொடுத்து அந்த வருஷத்தை வந்து கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ராவ் சாஹிப், இது வந்து முதல் பட்டம், ராவ் சாஹிப். வருஷம் பார்த்திங்கன்னா 1926. 2வது வந்துட்டு ராவ் பகதூர், ராவ் பகதூர் இது வந்துட்டு 1930, ரைட்டு, 1930. 3வது பட்டம் என்னன்னா திவான் பகதூர். இந்த பட்டம் வந்துட்டு எப்போ வாங்கியிருப்பாருன்னா 1936, கரெக்ட், 1936. அதாவது ஃபஸ்ட்டு 4 வருஷம் கேப்பு, அடுத்து 6 வருஷம் கேப்பு. அப்படி இது எப்படின்னா ராவ் சாஹிப் 1926, அடுத்தது வந்துட்டு ராவ் பகதூர் 1930, திவான் பகதூர் வந்துட்டு 1936. 6ல் ஆரம்பித்து 6ல் முடியும், அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். நான் எப்படின்னா 1926 ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு இது, அது வந்து ராவ் சாஹிப், அடுத்து ராவ் பகதூர், திவான் பகதூர் வந்து 36. சரிங்களா? இதுதான் வந்துட்டு என்னுடைய இது. அப்படியே நமக்கு இதுனாலும் இந்த வருஷத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். 4 வருஷம், அடுத்தது வந்து 6 வருஷம் கேப், அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். 69வது கேள்வி, தூய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துவதையும் சமஸ்கிருதத்தின் செல்வாக்கு தமிழ் மொழியிலிருந்து அகற்றப்படுவதையும் ஊக்குவிப்பதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம், அதுதான் தனித்தமிழ் இயக்கம். ஸோ இதனுடைய நோக்கம் என்னன்னா இதுதான் முக்கியமான நோக்கம். அதனால தான் அது பேரே வந்துட்டு தனித்தமிழ் இயக்கம். தூய தமிழ் வார்த்தைகளை வந்து பயன்படுத்தணும். அது இல்லாமல் சமஸ்கிருத வார்த்தையோடைய செல்வாக்கு இருக்குங்களா, அது தமிழ் மொழியிலிருந்து முற்றிலுமாக அகற்றப்படுவதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் தான் தனித்தமிழ் இயக்கம். 70வது கேள்வி, சென்னை மாகாணத்தில் கூற்று 1, சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் இது யார்? இது வந்து யார், இவர் யாருங்கிற கேள்விதான் இந்த 70வது கேள்வி. அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே கரெக்டாக இருக்குது. இது நம்ம வந்துட்டு சரியாக தவறான்னு பார்க்கல, இது யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த கான்செப்டில் இது கொடுத்துருக்கு. அதுவே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இது சரியாக தவறாங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா அதில் சட்ட மேலவைக்கு பதிலாக சட்ட பேரவைன்னு கொடுத்தாங்கன்னா அது தப்பு. ஏன்னா இவர் இந்த நபர் வந்துட்டு சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து போன சட்ட மேலவைக்கு போன முதல் உறுப்பினர். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 1928 இவர் அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக நீண்ட காலம் பணியாற்றினார். இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கும் யார் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MC ராஜா அவர்கள்.
இதுதான் இதுக்கான ஆன்சரு. அப்போ இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. எம்.சி. ராஜா வந்துட்டு முதல் சட்ட மேலவை உறுப்பினர். எதுலேருந்து? ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்டப்பேரவைனா அது தவறு. அடுத்தது 71வது கேள்வி. B.R. அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சாதி ஒழிப்பு இருக்கும் இல்லையா? இல்லைப்பா, சாரி. இது வந்துட்டு ஆக்சுவலாக ஒரே நிமிஷம். ஓகே, நான் புக் எடுத்துகிட்டே பார்த்துட்டேன். இது வந்துட்டு டைப்பிங் மிஸ்டேக் தான். சாதி ஒழிப்பு, அதாவது அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட்னு வந்து ஒன்று இங்கிலீஷில், அதை வந்து சாதி ஒழிப்பு அப்படின்னு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆன்சர் வந்துட்டு பெரியார் அவர்கள். அவர் தான் இதை பண்ணியிருப்பார். சரிங்களா? ஸோ 2-3 கொஸ்டின் வந்துட்டு கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு. அதை டைப்பிங் மிஸ்டேக் தான். கொஸ்டினில் எந்த இதுவும் இல்லை, டைப்பிங் மிஸ்டேக் தான். நெக்ஸ்ட் டைம் அதை இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ 71வது கேள்வி. B.R. அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சாதி ஒழிப்பு அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட் இங்கிலீஷில் அந்த நூலை தமிழில் பதிப்பித்தவர் யாருன்னா பெரியார் அவர்கள். ஓகேங்களா? சரி. 72வது கேள்வி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். பெரியார் ஈவே ராமசாமி அவர்களின் காலம் 1579 முதல் 1973. பார்த்தீங்களா? இங்கேயும் வந்துட்டு தப்பு. இது வந்து 1800. ஏன்னா எங்கே 1500 எங்கே இருக்குது, 1900 எங்கே இருக்குது? 1870. அதுதான் இது கூகுள் டைப்பில் நம்ம வாய்ஸ் டைப்பிங் பண்ணுறோங்களா, நம்ம சொல்கிறது சில நேரம் வந்துட்டு வேறு மாதிரி போயிடுது. 1800ன்னு சொல்லும்போது அது வந்து 500 மாதிரி கேட்டது போல். அந்த மாதிரி சில மிஸ்டேக்ஸ் வந்து வரதான் செய்யுது. ஓகே. பெரியார் ஈவே ராமசாமி அவர்களின் காலம் 1879 1973. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ், கரெக்ட். இரண்டாவது ஸ்டேட்மெண்ட். ஈவே ராமசாமி, அதாவது பெரியார் அவர்களுடைய பெற்றோர் வெங்கட் அப்பர் மற்றும் சின்னத்தாயம்மாள். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? இதுவும் கரெக்ட். இரண்டுமே சரி. நெக்ஸ்ட் 73வது கேள்வி. 1912 டாக்டர் சி நடேசனார் உருவாக்கிய அமைப்பு. இவர் வந்து ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காரு. அந்த அமைப்புக்கு பேர் என்னம்னா அதுதான் மதராஸ் ஐக்கிய கழகம். இந்த பேர் வந்து கேள்விப்பட்டமா இருக்கா? ஏன்னா முன்னாடி ஒரு கேள்வியில் வந்து பார்த்துருப்போம். இந்த மதராஸ் ஐக்கிய கழகம் தான் என்ன ஆகியிருக்கும்னா மதராஸ் திராவிடர் சங்கம் அப்படின்னு வந்து மாறி இருக்கும். ஓகேங்களா? மதராஸ் திராவிடர் சங்கம்னு மாறி இருக்கும். இது அது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது மதராஸ் ஐக்கிய கழகம், அதுக்கப்புறம் அதை வந்து பேர் சேஞ்ச் பண்ணிடுறாங்க மதராஸ் திராவிடர் சங்கம்ட்டு. அடுத்தது 74வது கேள்வி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் தொழிற்சங்கம் சென்னை தொழிலாளர் சங்கம். சரிங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட்டு ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு. இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு தொழிற்சங்கம் உருவாக்கப்பட்டது எங்கன்னா சென்னையில் தான். அது சென்னை தொழிலாளர் சங்கம். சென்னை தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 1918. இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டானா? 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ரெண்டுமே முக்கியமானது. ஏன்னா சென்னை தொழிலாளர் சங்கம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? 1918. இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்ட தொழிற்சங்கம் சென்னை தொழிலாளர் சங்கம் தானா? அதுவும் கரெக்டு. இது வந்துட்டு நமக்கு எப்படினாலும் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். ஸ்டேட்மெண்ட்டில் தான், ஃபேக்டாக எதுவுமே இதில் இது பண்ண முடியாது. 2 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அதில் வந்துட்டு இதை வந்துட்டு வருஷத்தை மாற்றி கொடுக்கலாம், இல்லை 2வது தொழிற்சங்கம்னு சொல்லலாம். அந்த மாதிரி கொடுத்தா அது. நெக்ஸ்ட்டு 75வது கேள்வி. தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம். இது எப்போ வெளியில் வந்துச்சு அப்படின்னா 1856. இதை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல் அவர்கள். அவர் இது பண்ணதான் தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம், கால்டுவெல். அடுத்தது 76. சாதி ஒழிப்பு எனும் B.R. அம்பேத்கர் நூல் பெரியாரால் தமிழில் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு. அடைச்சா இங்கேயே இருந்திருக்கு பாருங்கள், எனக்கு ஞாபகமே இல்லை. நான் இது இங்கே வந்துட்டு இந்த ஒரு டைப்பிங் மிஸ்டேக் இருக்கு இல்லைங்களா, இதை புக் எடுத்து இது என்ன பேருங்கிறது வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஆக்சுவலாக பின்னாடியே கொடுத்துருந்துருக்கேன், எனக்கும் தெரியல அது. ஓகே. சாதி ஒழிப்பு எனும் B.R. அம்பேத்கர். அவர் வந்துட்டு ஆக்சுவலாக அவர் வந்து ஹிந்திலேயோ மராட்டிலையோ எழுதியிருப்பார். ஏன்னா அவர் மகாராஷ்டிரா தானே. அந்த நூலை வந்துட்டு தமிழில் வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணது பெரியார்னு பார்த்தோம். எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1936. 77வது கேள்வி. அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு நடந்த ஆண்டு மற்றும் இடம். எந்த வருஷம் நடந்தது முதல் மாநாடு? அகில இந்திய தொழிலாளர் சங்கத்துடைய முதல் மாநாடு நடந்த வருஷம் ப்ளஸ் இடம் என்னன்னு பார்த்தோம்னா பம்பாயில் வந்து நடந்தது. பம்பாயில் முதல் மாநாடு நடந்தது. வருஷம் பார்த்தீங்கன்னா 1920 அக்டோபர் 31. இதுதான் டேட்டோட கொடுத்துருப்பாங்க புக்கில். அகில இந்திய தொழிலாளர் சங்கத்துடைய முதல் மாநாடு நடந்த ஆண்டு 1920 அக்டோபர் 31. எங்கன்னு பார்த்தோம்னா பம்பாயில். அடுத்து 78வது கேள்வி. மணிமேகலை இது வந்துட்டு பப்ளிஷ் பண்ண வருஷம் 1895. யார்? உவே சாமிநாதன் அவர்கள். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னது? ஐங்குறு நூறு. அதை பப்ளிஷ் பண்ண வருஷம் வந்து 1902 இருக்குது.
இப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் சரியா அப்படின்னு பார்த்தோம்னா, மணிமேகலை 1895, சிலப்பதிகாரம் மணிமேகலை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், அந்த ஷார்ட்கட்டே பார்த்துட்டோம். அப்போ இது தப்பு. 1898 இல்லைங்களா? அடுத்தது வந்து ஐங்குறு நூறு எந்த வருஷம் வந்து பதிப்பித்தாருன்னு பார்த்தோம்னா 1903. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு, இரண்டுமே தவறு. 79வது கேள்வி, சரியா தவறா? ரெட்டமலை சீனிவாசன் அவர்களின் சுயசரிதை ஜீவிய சரித்திர சுருக்கம் எனும் நூல் 1939ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. அப்போ நம்ம இதுல என்ன பார்க்கணும்? ரெட்டமலை சீனிவாசன் அவருடைய சுயசரிதை புக் என்னங்கிறத பார்க்கணும். அது ஜீவிய சரித்திர சுருக்கம், இது கரெக்டு. எந்த வருஷத்துல வந்துட்டு பப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்க்குறோம்னா 1939. இந்த வருஷம் கரெக்டானா இதுவும் கரெக்டு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. 80வது கேள்வி, ஆதி திராவிட மகாஜன சபையின் அமைப்பை உருவாக்கியவர், இந்த சபையை வந்து உருவாக்கியவர் யாருன்னா இவர் தான், ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள். ரெட்டமலை சீனிவாசனார். அடுத்தது 81வது கேள்வி, இதுதான் கடைசி கேள்வி. ஓகே. வகுப்புவாரி அரசாணைகள் யாருடைய ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்டன? வகுப்புவாரி அரசாணைகள் யாருடைய ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்டனன்னா நீதி கட்சியோட ஆட்சியில் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சாங்க. அதை மறுபடியும் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களோட சாதனைகள், நீதி கட்சியோட சாதனைகள்னே வந்துட்டு ஒரு தனியாக வந்து நோட்ஸ் எடுத்து சின்னதாக ஒரு 10 பாயிண்ட் கிட்ட வரும், அதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு திரும்ப கேட்கக்கூடிய பாயிண்ட்ஸ். இந்த சமூக மாற்றங்கள், அந்த சமூக நீதி, அந்த டாப்பிக்கில் இதெல்லாம் திரும்ப கேட்கக்கூடிய ஏரியா, சரிங்களா? இப்போ வகுப்புவாரி அரசாணைகள் யாருடைய ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்டனா நீதி கட்சியோடு, சரிங்களா? அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2 அரசாணை வந்துட்டு விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், புக்லேயும் கொடுத்துருப்பாங்க, 2 அரசாணைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட நமக்கு இந்த 10th லெசன் முடிவடைகிறது, சரிங்களா? ஒன்லைனர் டெஸ்ட் வந்து இந்த பாடத்துக்கான டெஸ்ட்டும் முடிஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் ஆக்சுவலாக நமக்கு யூனிட் 6ல் வந்துட்டு செகண்ட் ஹாஃப் நம்ம முடிச்சிட்டோம். அதாவது தமிழ்நாட்டில் நடந்த விடுதலை போராட்டம், அப்புறம் தமிழ்நாட்டில் நடந்த சமூக சீர்திருத்தங்கள். ரைட், இன்னும் ஒன்று இருக்குது, பெண்கள் தமிழ்நாட்டில், அதாவது விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, அந்த பார்ட் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அது என்னென்னா ஸ்கூல் புக்கில் நமக்கு வந்துட்டு பெருசாக வந்துட்டு சோர்ஸ் கிடையாது, அது அங்கங்கே அப்படியே செதறி இருக்கும் ஒரு ஸ்டாண்டர்டில். அதை ஒன்றா நம்ம கம்பைல் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணி ஒரு பிடிஎஃபாக பார்ப்போம், அதுக்கப்புறம் அதுக்கான டெஸ்ட் பார்க்கணும். ஏன்னா அதில் வந்துட்டு கேள்விகள் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்பாங்க. அதே மாதிரி அதுக்கான சோர்ஸ்மே வந்து கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா ஒரு 5-6 பேர் தான் இருப்பாங்க. இந்த அஞ்சலை அம்மாள் அவர்கள், அம்புஜதம்மாள், அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க வேலுநாச்சியார் பற்றி வரும், அப்புறம் ராணி மங்கம்மாள், அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அது அவங்களுக்கான சோர்ஸ்மே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்மளாம் எக்ஸ்ட்ரா எடுத்து படிக்கணும், பட் அது அந்தளவுக்கு அதில் வந்துட்டு நம்ம கேள்விகள் அந்த கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதனால் அதை நம்ம கம்பைல் பண்ணி பார்க்குறது ஒரு விஷயம் இருக்குது. அது போக ஆங்கிலேயர் ஆட்சிக்கு தொடக்ககால கிளர்ச்சிகள், தமிழ்நாட்டில் நம்ம வந்து ஆங்கிலேயர் ஆட்சிகளுக்கான தொடக்ககால கிளர்ச்சிகள், அதுக்கான டெஸ்ட் நம்ம முடிச்சிட்டோம். விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, அதை மட்டும் நம்ம பார்த்துருவோம். அதை பார்த்துட்டோம்னா யூனிட் 6ல் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக முடிஞ்சது. அதாவது வந்துட்டு நம்ம சுதந்திரம் ப்ளஸ் வந்துட்டு சமூக சீர்திருத்தங்கள் சம்மந்தப்பட்ட அத்தனை டாப்பிக்குமே முடிஞ்சது, அத்தனை லெசனுமே ஒரு டெஸ்ட் வீடியோ கொடுத்துட்டோம். அடுத்து என்ன பார்க்கணும்னா இலக்கியத்துக்கு போகணும். அது இலக்கியம் ப்ளஸ் தொல்லியல் கண்டுபிடிப்புகள் ப்ளஸ் தொல்லியல் கண்டுபிடிப்பு சம்மந்தமான அந்த இது என்னென்னா இதுங்க, அதுக்கான இது அந்த இடத்தை பற்றிலாம் இருக்கும், சரிங்களா? அது ப்ளஸ் வந்து இலக்கியம், சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான இலக்கியம், திருக்குறள். ஸோ அந்த பகுதி பார்த்தோம்னா யூனிட் 6 கம்ப்ளீட்டாக நமக்கு முடிவடையுது, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.